வெல்கம் டு விட்டமோ.com. நான் சரவணன் KPRS. இந்த வீடியோவில் என்ன பார்த்துட்டு இருக்கோம் அப்படின்னா ஃபைவரில் எப்படி கிக் கிரியேட் பண்ணுறதுன்னு சொல்லி பார்த்துட்டு இருக்கோம். அதை நாங்கள் ஒரே வீடியோவாக சொல்லாமல் ஒரு 5-6 வீடியோஸாக ஸ்ப்ளிட் பண்ணி தரோம். எதுக்காகன்னு வந்து பார்த்தீங்கன்னா ஃபைவரில் வந்து உங்களுக்கு வேலை கிடைக்குமா இல்லையா அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் கிக்ஸை பொறுத்து தான் இருக்குது. ஸோ கிக்ஸை வந்து நீங்கள் நல்லா கிளியராக புரிஞ்சுக்கிட்டு பண்ணுறது அவசியம். அதுக்காக தான் நாங்கள் என்ன பண்ணுறோன்னா இது ஒரு 5-6 பார்ட்ஸாக பிரித்து கொடுக்குறோம். ஸோ இப்போ கிக் கிரியேட் பண்ணுற அடுத்த ஸ்டெப் என்னென்னு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் செல்லிங்னு கொடுங்க. ஸோ ஸ்டார்ட் செல்லிங் அப்படின்னா நீங்கள் வந்து பிகம் அ செல்லர் அப்படின்னு இங்கே இருக்கு இல்லையா. ஸோ பிகம் அ செல்லர் அப்படின்னா நீங்கள் வந்து நாட் கோயிங் டு செல் எனி ப்ராடக்ட்ஸ். நீங்கள் என்ன பண்ண போகிறீங்கன்னா யூ ஆர் கோயிங் டு செல் யுவர் ஒர்க். அதாவது உங்கள் ஒர்க்கை வந்து சேல் பண்ண போகிறீங்க. ஸோ பிகம் அ செல்லர் அப்படிங்கிற இந்த லிங்கை கிளிக் பண்ணுங்கள். ஸோ இங்கே என்ன பண்ணும் அப்படின்னா இன்ட்ரடியூஸ் யுவர் செல்ஃப்னு கேட்கும். அதாவது உங்களை பற்றி பேசிக்கான இன்ஃபர்மேஷன் சொல்லுங்கன்னு சொல்லி கேட்கும். ஸோ இங்கே அவைலபிலிட்டின்னு இருக்கும். ஐ வாண்ட் டு ஒர்க் ஃபுல் டைம்னு கொடுங்க. ஏன்னா ஃபுல் டைம்னு கொடுத்தீங்கன்னா தான் நிறைய ஜாப்ஸ் கிடைக்கும். ஈவன் நீங்கள் பார்ட் டைமாக பண்ணலாம், தட்ஸ் நோ ப்ராப்ளம். ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபுல் டைம்னு கொடுத்தீங்கன்னா தான் உங்களால் வந்து உங்களுக்கு நிறைய ஜாப்ஸ் கிடைக்கும். அதே மாதிரி ஐ கேன் ஒர்க் மோர் தென் 30 hours a வீக்னு கொடுங்க. அப்போது மோர் தென் 30 hours a வீக் அப்படின்னு நீங்கள் கொடுத்தா தான் உங்களுக்கு வந்து நிறைய ஆர்டர்ஸ் கிடைக்கும். சப்போஸ் நீங்கள் வந்து ஐ கேன் ஒர்க் லெஸ் தென் 30 hours வீக்னு கொடுத்தீங்கன்னா ஒரு சில பெரிய கம்பெனிஸில் நிறைய பெரிய ப்ராஜெக்ட்ஸ் கொடுக்குறவங்க என்ன பண்ணுவாங்கன்னா நீங்கள் ஒரு வாரத்துக்கு 30 hours கம்மியாக தான் ஒர்க் பண்ணுவீங்க. ஸோ உங்களுக்கு கொடுக்கறதுக்கு யோசிப்பாங்க. ஸோ மோர் தென் 30 hours a வீக் அப்படின்னு கொடுங்க. ஐ வுட் லைக் டு ஏர்ன் மாதத்துக்கு $500 கம்மியாக ஏர்ன் பண்ண விரும்புகிறேன். இல்லை $500க்கும் $1000க்கும் நடுவில் சம்பாதிக்க விரும்புகிறேன். இல்லை $1000 மேலே சம்பாதிக்க விரும்புகிறேன் அப்படின்னு சொல்லி 3 ஆப்ஷன்ஸ் இருக்குது. இதில் நீங்கள் எது செலக்ட் பண்ணுங்கன்னா மோர் தென் $1000 per monthன்னு கொடுங்க. இந்த லிங்க்டு அக்கௌண்ட்ஸ் அப்படிங்கிறத விட்டுருங்க. அதாவது இது என்னென்னு வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் ஃபைவர் அக்கௌண்ட் கூட நீங்கள் ஃபேஸ்புக் அக்கௌண்ட், உங்கள் கூகுள் ப்ளஸ் அக்கௌண்ட், உங்கள் ட்ரிபிள் அக்கௌண்ட், உங்கள் ஸ்டாக் ஓவர்ஃப்ளோ அக்கௌண்ட், உங்கள் லிங்க்டின் அக்கௌண்ட்டெல்லாம் லிங்க் பண்ணலாம். இப்போ இதெல்லாம் யார் பண்ணுவாங்கன்னு வந்து பார்த்தீங்கன்னா இந்த அக்கௌண்ட் ஃபுல்லாக ஆக்டிவாக யார் வச்சுருக்காங்களோ அவங்க மட்டும்தான் பண்ண முடியும். ஸோ நீங்கள் பண்ணால் என்ன ஆகுன்னு வந்து பார்த்தீங்கன்னா சப்போஸ் நீங்கள் வந்து உங்களுடைய ஃபேஸ்புக் அக்கௌண்ட் லிங்க் பண்ணுறீங்க, உங்கள் ஃபேஸ்புக் அக்கௌண்ட் பார்க்குறாங்க, அது வந்து அவ்வளோ இம்ப்ரெசிவாக இல்லை அப்படின்னா ஆர்டர்ஸ் கிடைக்காது. ஸோ இந்த லிங்க்ட் அக்கௌண்ட்ஸ் அப்படிங்கிற இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் ஃபேஸ்புக் அக்கௌண்ட் நல்லா ஆக்டிவாக இருந்துச்சுன்னா மட்டும் லிங்க் பண்ணுங்கள், இல்லைனா லிங்க் பண்ண வேண்டாம். நெக்ஸ்ட் லாங்குவேஜஸ்ன்னு இருக்கும். இது வந்து விட்டுருங்க. இது இங்கிலீஷ் அப்படின்னு இருக்கும். இது பேசிக் அப்படிங்கிறத மாற்றணும். அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த எடிட்டுங்கிறத கிளிக் பண்ணுங்கள். இங்கே ஃப்ளூயண்ட்னு கொடுங்க. கொடுத்துட்டு அப்டேட் கொடுத்துருங்க. ஸோ ஃப்ளூயண்ட்னு மாறிடுச்சு. ஓகே. நெக்ஸ்ட்டு ஸ்கில்ஸ். உங்களுக்கு என்னென்ன தெரியும்னு கொடுக்கணும். உங்களுக்கு ஸ்கில்ஸ் ஏதாவது இருக்கான்னு கேட்குறாங்க. எஸ்ன்னு கொடுங்க. இப்போ நான் வந்து எக்ஸல்னு கொடுக்குறேன். எக்ஸல் தெரியும் இல்லையா எல்லாத்துக்குமே. எம்எஸ் எக்ஸல்னு கொடுத்துட்டு எக்ஸ்பீரியன்ஸ் லெவல் இன்டர்மீடியேட் நான் கொடுக்குறேன். கொடுத்துட்டு ஆட். மறுபடியும் எம்எஸ் வேர்ட், பவர் பாயிண்ட், இன்டர்மீடியேட் ஆக்சுவலாக இங்கே வந்து பாருங்கள் டேட்டா என்ட்ரி. அதாவது இந்த எக்ஸ்பீரியன்ஸ் லெவல்னு என்னென்னா பிகினர்னால் நீங்கள் வந்து புதுசு, இன்டர்மீடியேட்னா ஓரளவுக்கு தெரியும், எக்ஸ்பர்ட்னா நீங்கள் வந்து அது எல்லாமே A to Z தெரியும். ஸோ நான் இன்டர்மீடியேட் கொடுக்குறது எப்போவுமே சேஃப் ஆனது. ஸோ இன்டர்மீடியேட் கொடுத்துட்டு ஆட் கொடுக்குறேன். இந்த மாதிரி எவ்வளோ வேணால் நீங்கள் ஆட் பண்ண முடியும். அதாவது எம்எஸ் எக்ஸல், எம்எஸ் வேர்ட், பவர் பாயிண்ட், டேட்டா என்ட்ரி, டைப்பிங். நீங்கள் டேட்டா என்ட்ரி பண்ணுற மாதிரி தான் இந்த மாதிரி கொடுக்கணும். சப்போஸ் நீங்கள் ப்ரோக்ராமிங் பண்ணுறீங்கன்னா PHP, ஜாவா, VB, ஆரக்கிள் இந்த மாதிரி உங்களுக்கு என்ன தெரியுமோ அதை நீங்கள் கொடுத்துக்கலாம். எஜுகேஷன் நீங்கள் படிச்சிருக்கீங்களான்னு கேட்குறாங்க. எஸ். ஸோ எந்த கண்ட்ரியில் படிச்சிங்க? இந்தியா. காலேஜ் நேம், ஒரு டிகிரி டைட்டில், எப்போ இருந்து எப்போ வரைக்கும் படிச்சிங்க,
ஸோ ஆட் கொடுத்துருங்க. இந்த மாதிரி நீங்கள் மறுபடியும் ஆட் நியூ கொடுத்துட்டு சப்போஸ் நீங்கள் மாஸ்டர் டிகிரி படிச்சிருந்தீங்கன்னா அதை கூட ஆட் பண்ண முடியும். சர்டிஃபிகேஷன், ஏதாவது சர்டிஃபிகேஷன் முடிச்சிருக்கீங்களான்னு கேட்டிருக்காங்க. எஸ் கொடுங்க. அந்த சர்டிஃபிகேட் எதை பற்றினதுன்னு சொல்லி இங்கே கேட்டிருக்காங்க. எங்கேருந்து வாங்கினீங்கன்னு கேட்டிருக்காங்க. நான் சிஎஸ்சின்னு கொடுத்துருக்கேன். எப்போ வாங்கினீங்கன்னு கேட்டிருக்காங்க. நான் ஒரு 2000 கொடுக்குறேன். ஸோ டன். போர்ட்ஃபோலியோன்னு என்னது அப்படின்னா, இதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ நீங்கள் என்ன சொல்லியிருக்கீங்க, டேட்டா என்ட்ரி ஒர்க் பண்ணுற விரும்புகிறீங்க இல்லையா? ஸோ இதுக்கு முன்னாடி நீங்கள் டேட்டா என்ட்ரி பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அந்த ஃபைல்ஸ் எல்லாம் கொடுங்க, நீங்கள் எப்படி ஒர்க் பண்ணியிருக்கோம் நாங்கள் பார்க்குறோம் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ இதுக்கு முன்னாடி நீங்கள் ஒர்க் பண்ணியிருந்தா எஸ் கொடுக்கலாம், இல்லாட்டி நோ கொடுத்துடலாம். ஸோ இப்போ நோ கொடுத்துருங்க. ப்ரொஃபைல் ஃபோட்டோ உங்களுக்கு ஃபோட்டோ கொடுக்கணும். ஸோ இதை செலக்ட் பண்ணுங்கள். ஸோ உங்களுடைய ஃபோட்டோ செலக்ட் பண்ணிவிட்டு ஓப்பன் கொடுங்க. ஸோ டிஸ்கிரிப்ஷன் உங்களை பற்றி பேசிக்கான விஷயத்த கொடுங்க. அதாவது இங்கே என்ன சொல்லியிருக்கேன் அப்படின்னா, நான் வந்து ஒரு 5 இயர்ஸ் டேட்டா என்ட்ரி, எனக்கு 5 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. நான் ஃபுல் டைமாக ஒர்க் பண்ணுறதுனால நீங்கள் எந்த மாதிரி ப்ராஜெக்ட்ஸ் கொடுத்தாலும் என்னால் வந்து நீங்கள் கொடுத்துருக்க டைமுக்குள்ளே பண்ண முடியும்னு சொல்லியிருக்கேன். ஸோ உங்களை பற்றி பேசிக்கான இன்ஃபர்மேஷன் நீங்கள் கொடுங்க. இது நீங்கள் கொடுக்குறதுக்கு உங்களுக்கு வந்து பேசிக் இங்கிலீஷ் நாலேஜ் இருக்கணும். அப்படி இல்லை அப்படின்னா உங்கள் பக்கத்தில் யாராவது இங்கிலீஷ் தெரிஞ்சவங்க இருந்தாங்கன்னா அவங்களை கூப்பிட்டு இதை வந்து இந்த 2 லைன் மட்டும் எழுதி வாங்கிக்கோங்க. இல்லை சப்போஸ் உங்களுக்கு அந்த மாதிரி யாரும் தெரியாது அப்படின்னா நீங்களே வந்து இந்த டிஸ்கிரிப்ஷன் கொடுங்க. கொடுத்துட்டு சப்போர்ட் டீமுக்கு கால் பண்ணி நீங்கள் கிராமட்டிக்கலாக கரெக்டாக எழுதிருக்கீங்களான்னு சொல்லி கேளுங்க, அவங்க சொல்லுவாங்க. ஸோ கண்டினியூ அண்ட் கிரியேட் யுவர் ஃபர்ஸ்ட் கிக்னு கொடுங்க. ஸோ நம்மளுடைய ஃபர்ஸ்ட் கிக் இப்போ கிரியேட் பண்ண போகிறோம். ஸோ இந்த கிக் டைட்டில் கேட்டகிரி இதெல்லாம் எப்படி கொடுக்குறதுன்னு வரப்போகிற வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.